எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணதுக்கப்புறம் நெறைய பேர் பண்ணக்கூடிய தப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம எம்ஆர் பாஷ் மணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணிட்டு, டாக்டர் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு சஜஷன் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போறோம். நம்பர் 1 குளிக்கும்போது சுடுதண்ணிய வந்து அதிக வெப்பநிலையில வச்சுட்டு, அந்த சுடுதண்ணிய வந்து டைரக்ட்டா தலைக்கு வந்து குளிக்கக்கூடாது. இந்த மாரி பண்ணீங்கன்னா, ஹேர் குரோத் வந்து பாதிக்கப்படும். ஸோ வந்து இது முடி இருக்கிறவங்களுக்கும் அப்படித்தான். முடி இருக்கிறவங்க வந்து ரெகுலரா தலைக்கு குளிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குளிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மிதமான வெப்பநிலையில சுடுதண்ணி வாக்குறது நல்லது. அப்படி இல்லைன்னா ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மல் வாட்டரே வந்து பார்த்தீங்கன்னா, குளிக்கலாம். ஸோ தலைக்கு அதே மாரி ரெகுலரா வாக்கும்போது, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து யூஸ் பண்ணணும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, அ இன்னைக்கு அதாவது ஒரு வாட்டர் எடுத்திருப்போம். நார்மலா வந்து இப்போ இன்னைக்கு உங்க ஊர்ல வந்து தண்ணி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டர் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் உங்க ஊர்ல தண்ணி வரலன்னா, வேற ஒரு இடத்துல இருந்து வாட்டர் இருக்கும். வாட்டர் வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, வராம வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா வாட்டர் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, குளிக்கிறதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷாம்பு. ஷாம்பூன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஷாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒவ்வொரு வகையான டைப் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே கெமிக்கல். இதுல வந்து கெமிக்கல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா அதிகமா கெமிக்கல் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நுரை அதிகமா வரும். எதெல்லாம் ரொம்ப அதிகமா நுரை வருதோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் சைடு அதிகமா இருக்கக்கூடிய ஷாம்பா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாரி கெமிக்கல் அதிகமா இருக்கிற ஷாம்பு பயன்படுத்துறது முடி உதிர்வுக்கு காரணமா இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஹேர் ஃபால வந்து தடுக்கலாம். சரி இதுக்கு பதிலா இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன ஷாம்பு யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெர்பல் ஷாம்பு அதாவது நார்மலா, நேச்சுரலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போய் மெடிக்கல்ல கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. அப்படி இல்ல ஒரு கிளினிக் போய் கேட்டீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. நீங்க எனக்கு வந்து இந்த மாரி முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது. நான் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலே, உங்களுக்கு நீங்க போற கிளினிக் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. அந்த மாரி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா போகாது. ஸோ இந்த தப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நெறைய ஷாம்பு யூஸ் பண்ணி நெறைய பேர்த்துக்கு ஹேர் ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த தப்ப பண்ணாதீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறது. சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பேக்கரி ஐட்டத்துல வந்து அதாவது பேக்கரினாவே வந்து பார்த்தீங்கன்னா, பப்ஸு, டீ, காஃபி இந்த மாரி ஐட்டம் வந்துரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாவே பஜ்ஜி, போண்டா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம். இந்த மாரி சாப்பிடும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு வந்து நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாவே கீரை, காய்கறி, மீனு, ஆ சிக்கன் இந்த மாரி ஐட்டங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா எடுத்துக்கணும். ஸோ வந்து எண்ணெய் ஐட்டங்கள அதிகமா எடுத்துக்கூடாது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட். ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா, தலைக்கு நெறைய பேர் எல்லாருமே நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். இத நார்மலா யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா தலைக்கு அப்ளை பண்ணும்போது அதோட அழுத்தம் வந்து தலைக்கு வந்து முடிய வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் பண்ணும். இப்படி பிரஷர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, முடி வந்து அந்த அழுத்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா, அதோட வேர்க்கால்கள் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணக்கூடாது. நீங்க டைரக்ட்டா வந்து தலைக்கு அதாவது ஹெல்மெட்ட வந்து அணியிறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் கிளாத்த வந்து பாத்தீங்கன்னா, தலைக்கு சுத்தி போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஹெல்மெட்ட போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா, ஹெல்மெட் போடுறதுனாலயும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இந்த மாரி தப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, மறுபடியும் பண்ணாதீங்க. ஹெல்மெட் போடும்போது காட்டன் கிளாத்த யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வர்றது ஸ்டாப் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்டா தடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதே மாரி ஹேர் குரோத் ஆகறதுக்கு மெயினான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயம் தான். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ஹேர் வந்து எக்காரணத்த கொண்டும் ஃபால் ஆகாம இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.